எப்படி நான் ரிஷபத்துக்கு சொன்னனோ அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்கும் இந்த வருடம் வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனைத் தொடர்ந்து 2026 அதை இவங்க எதிர்பார்க்கலாமா? அந்த எதிர்பார்ப்பை 2026 பூர்த்தி செய்யுமா? நிச்சயமா துலா ராசிக்காரர் முதல்ல அவங்க எதிர்பார்க்கறது பணம் பட்டம் பதவி கூட கிடையாது சார். உடல் ஆரோக்கியம். ஏன்னா அவங்க கடந்த காலத்தில் துலா ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. குறிப்பாக வயிறு, நரம்பு, சளி சம்மந்தமான பிரச்சனைகள், இதில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல்ல வியாதியில் இருந்து விடுதலை காலம் 6வது மாதம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து விடுதலை காலம் சார். அதுக்கப்புறம் அது இல்லை, பயப்பட வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா, ஸ்தான பலம் இல்லை பார்வ பலம்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமாம். குடும்பம், வாக்கு, தனஸ்தானமான துலா ராசிக்கு பக்கத்து வீடான விருச்சிகத்துக்கு விழும். அப்போ உடல் ஆரோக்கியம் அதிகம், வருமானம் கூடும். இது வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவே கம்மியாகுதுங்களே. இல்லைனா ஒரு சில நேரத்தில் நீங்கள் வெளியே ஊருக்கு போகிறதுனால, வெளிநாட்டுக்கு போகிறதுனால, அந்த சீதோஷ்ணத்தினால உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இது வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் பழையபடி 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யலாம். நிறைய நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? நிறைய வருமானம் தான் கிடைக்கும். நிறைய வருமானம் வந்தால் பொண்டாட்டி பாராட்டுவா. கண்டிப்பாக வீட்டில் நிம்மதி வரும். பசங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா படிக்கலாம். இது வரைக்கும் அவங்களுக்கு டிவி, யூடியூப் அப்படின்னு இருந்தவங்க, ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக சுற்றிட்டு இருந்தவங்க பொறுப்பாக இந்த துலா ராசிக்காரர்கள் மாறிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்தது மாறப்போகுது. எப்போ பார்த்தாலும் அவன் விளையாடிக்கினே இருக்காங்க சார். எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டு சார், இந்த கேம்ஸு சார் அப்படிங்கிறவங்கலாம் பொறுப்பாக பசங்க படிப்பாங்க. நிறைய பேர் இந்த எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறத தாராளமாக எழுதுங்க. சின்ன திரையில் பெரிய திரையில் இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக அமையும். மொத்தத்தில் வருமானங்கள் கூடும், செலவும் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் அதை வந்து நல்ல செலவாக வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்னு வச்சுங்க. அதை விரயம் பண்ணாதீங்க. நான் அவன் சொன்னான் சார், இவன் சொன்னான் சார்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. அது ஒரு முதலீடாக பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆக இந்த 2-3 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு 2026 உபயோகப்படுத்திங்கன்னா ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், பிள்ளைங்கள் வாழ்வு, முதலீடு, இது அத்தனையுமே வரும். பிளான் பண்ணுங்கள், வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக.